ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு நாமத்தில் வாழ்த்துகிற வரவேற்கிறேன். இந்த வேளையிலே உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு நாளிலே வார்த்தை பாருங்க, லூக்கா 2:26. கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமிட மாட்டாய் என்று பரிசுத்த ஆவினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டு இருந்தது. பாருங்க 29. ஆண்டவரே, உமது வார்த்தையின்படியே உமது அடியனை இப்போது சமாதானத்தோடு போக விடுகிறேன். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரின் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்த பண்ணின உம்முடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது. ரட்சண்யம் அவர் கண்கள் கண்டது. யோசேப்பு பரிசுத்த ஆவியால் சிமியோன் பரிசுத்த ஆவியால் நிரம்பின பரிசுத்த ஆவியால் நிரம்பினா சிமியோனுக்கு ஆவியானவர் சொன்னார், அப்பொழுது சிமியோன் என்று ஒரு பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தி உள்ளவனாய் இஸ்ரவேல் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாய் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். நம்ம பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு, நீ கிறிஸ்துவை காணும் மட்டும் மரணமிட மாட்டாய். நம்ம மரணம் ஒரு நாள் உண்டு. நம்ம கிறிஸ்துவை காணும் மட்டும் நம்மளை மரணம் அடையக்கூடாது. நம்ம அவர் என்றென்றைக்கு ஜீவிக்கிறவர். நம்ம ஜீவன் வேணும். ஆதாம் ஏவாள் இழந்து போன ஆசீர்வாதம் வேணும். வருஷத்தை நன்மையினால் முடிச்சு விட்டுகிறவர். நம்ம ஜீவ கிரீடை வாங்கணும். ஆதாம் இழந்து போன எல்லாவற்றையும் நம்ம வாங்கணும். சங்கீதம் 8 எல்லாவற்றையும் வாங்கணும். பாருங்கள், சங்கீதம் 8 சொல்கிறாரு, நன்மையினால் திருப்தி ஆக்கினார் ஆதாம. நன்மையினால் பாரு, உமது விரல் கிரிய உம்முடைய வானங்கள் நீர் ஸ்தாபித்த சந்திர நட்சத்திரம் நான் பார்க்கும்போது மனுஷனை நீ நினைக்கிறதுக்கு மனுஷகுமாரன் நீர் விசாரிக்கிற அவன் எம்மாத்திரம். நீர் அவனை தேவ தூதில் சற்று சிறுவனாக்கி மகிமினால் கணத்திலாலும் முடிசூட்டி நீர் உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தை அவனுடைய கீழ்படுத்தினீர். அவன் பாதத்தை கீழ்படுத்தி எல்லாத்தையும் சகலத்தையும் நன்மையாகவே செய்து முடித்தார். எல்லாத்தையும் நன்மையாக கண்டார். பிதாவனவர் நன்மையே தந்தார். ஆனால் ஆதாம் ஏவாளும் இழந்து போனாங்க. சாத்தானுடைய வார்த்தையை கேட்டு நிர்வாணம் ஆகாதபடிக்கு நம்ம பரிசுத்தமாக நிற்கணும். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளும் நிர்வாணம் ஆனாங்க. அங்கே தான் முதல் சோதனை. எதில் இழந்து போனோம்? நிர்வாணம் ஆனதுனால நம்ம மண்ணான மாற்றிட்டார். வெளிப்படத்தில் 22 சொல்லப்படி உங்கள் வஸ்திரத்தை பாதுகாக்கிற பாக்கியவான். நிர்வாணம் ஆகாதபடி அவன் வஸ்திரத்தை பாதுகாக்கிற பாக்கியவான். நம்ம நிர்வாணம் ஆகக்கூடாது. பரிசுத்தமாக நிற்கணும். நிர்வாணம் ஆண்டவருக்கு பிடிக்கலை. பிள்ளை பெற்றால் ரசிக்கப்படுகிற பவுல் சொல்கிறார், பிள்ளை பெற்றால் ரசிக்கிற பிள்ளைக்கு தான் உறவு கனியற்ற உறவை கடிந்து கொள்ளணும். எபிரேயர் 13:3 விவாகம் யாருக்கும் கனமுள்ளது தான். ஆனால் விவாக மச்சத்தை அசுத்தப்படுத்தக்கூடாது. நம்மளுக்கு நன்மைகளே செய்திருக்கிற இன்னும் நன்மைகளை வேணும்னா, பரலோகம் வேணும், நன்மையான உலகம் வேணும்னா நம்ம ஆண்டவரை அன்றி கொள்ளணும். பரிசுத்தமாக இருக்கணும். உலகத்தை ஜெயிக்கணும். சாத்தானை ஜெயிக்கணும். காமத்தை ஜெயிக்கணும். சாத்தானுடைய வார்த்தையை கீழ்படியாதீங்க. நிர்வாணம் ஆகாதீங்க. பரிசுத்தமாக நில்லுங்க. அவன் வார்த்தையை கீழ்படியாதீங்க. நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறவர். மறுபடியும் ஆளுகை தர விரும்புகிறார். லூக்கா 12 தேவன் நம்மளுக்கு பிதாவானவர் ஆளுகை தர விரும்புகிறார். அந்த ஆளுகை வேணும்னா எங்கே தோற்று போடணும் அதை ஜெயிக்கணும். ஏதேன் தோட்டத்தை தோற்று போடணும். நிர்வாணமானோம் நம்ம மறுபடியும் ஜெயிக்கணும். சாத்தானை ஜெயிக்கணும். பாவத்தை ஜெயிக்கணும். ஜெயித்து எல்லாத்தையும் ஆளுகையை வாங்கணும். நன்மைகளை வாங்கணும். நம்ம இப்போ ஜெபிப்போம். எங்களை அருமையான பரலோக பிதாவை, எங்களுக்காக நன்மைகளே செய்திருக்கிறார். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி கொடுத்தீர். நாங்கள் பாவம் செஞ்சு இழந்தோம் ராஜா, இழந்தோம். இந்த 2026 நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களுடைய வருஷத்தை நன்மையினால் நிரப்ப நாங்கள் பரிசுத்தமாக நிற்கிறோம் ராஜா. ஆதாம் ஏவாள் நிர்வாணம் ஆனதுனால எல்லா நன்மைகளும் போயிட்டு ராஜா. மறுபடியும் சங்கீதம் 8 எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள, எல்லா ஆளுகையும் திருப்பிக் கொள்ள எங்களுக்கு கிருபத்தாங்க. இந்த 2026 வருஷத்தை ஆசீர்வதிக்க ராஜா, ஆசீர்வதிக்க. சங்கீதம் 90 உங்களுடைய பாத முத்த விட்டு தாழ்த்துகிற நாங்கள் கண்ட துன்பத்துக்கு ஈடாக இன்பத்தை தாங்க. மோசையை திறப்பில் நிற்கிறாரு. நாங்களே நிற்கிறோம். இந்த வேலையில் நிற்கிறோம். நீதி உமக்குரியது, வெக்கம் எங்களுக்குரியதுப்பா. நாங்கள் கெஞ்சுகிறோம். எங்களுக்கு நன்மைகளை தாங்க, சகல நன்மைகளை தாங்க.
2026 ஆசீர்வதிங்க ராஜா. ஒவ்வொருக்கும் இதை கேட்டு ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் தாங்க ராஜா. ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்ப பேர் வராங்க ஆசீர்வதிங்க. படிக்க ஜெயிக்க கிருபத்தாங்க, பாவத்தை ஜெயிக்க கிருபத்தாங்க, நிர்வாணம் ஆகாதபடிக்கு கணவன் ஒன்று பரிசுத்தமாக நிற்க கிருபத்தாங்க ராஜா. சாத்தானை ஜெயிக்க கிருபத்தாங்க, பலன் தாங்க, சுகபலன் ஆரோக்கியத்தை தாங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு நாமத்தில் வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த 2026 உங்களுக்கு ஆசீர்வாதமான வருஷமாக இருக்கட்டும். நன்மைனாலும் உங்களுக்கு போசிக்கட்டும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஆமேன். அல்லேலூயா.